இப்போ சினாரியோ என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பண்ண வேண்டியது ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த நேம் இருக்கு இல்லையா? நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஒரு தடவையும் நான் போய் இந்த நேம மாத்திக்கிட்டே வந்தேன். 2023, 2024, 2025, 2027 அப்படின்னு. ஓகே. நான் ஏன் இந்த நேம மாத்தணும்? ஏன்னா அது ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் யூனிக் நேம் அக்ராஸ் தி குளோபல், ரைட்? எனக்கு தெரியும் இது போட்டா வரும்னு. அதனால நான் அத போட்டேன். இது எரர் இல்லாம வந்துருச்சு. ஆட்டோமேஷன்ல இது மாதிரி எரர் வந்துச்சுன்னா எப்படி அவாய்ட் பண்றது? ஓகே. அதே மாதிரி எரர் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி சினாரியோ திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஓகே. சோ இப்போ லேப் 8. ஓகே. லேப் 8க்கு போயிடுவோம். இப்ப இங்க வரும்போது நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லேப் 8ல பேசிக்கா ஓகே. சோ இதே ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்குவோம். Lab 7 by. Yeah, lab 7. Okay, let me rename. Lab 7. Okay. Lab 7ல என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த இடத்துல நான் இப்போ இதே ஃபைலையே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஃபைலை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஈஸியா ஃபாஸ்டா பண்ணுங்கிறதையா காப்பி பண்றேன். நீங்க காப்பிலாம் பண்ணக்கூடாது. ஓகே. நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணி பார்க்கணும் உட்காந்து. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? அதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ரீஸ்டோர் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்க எனக்கு டைனமிக் வேல்யூ வேணும். இங்கேயும் எனக்கு டைனமிக் வேல்யூ வேணும். ஓகே. ஸோ அப்போ அந்த டைனமிக் வேல்யூ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நாம ஒரு ப்ரொவைடர் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓகே. அந்த ப்ரொவைடருக்கு பேர் என்ன அப்படின்னா, ரேண்டம் அப்படின்னு ஒரு ப்ரொவைடர். ஓகே. ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ரேண்டமா ஒரு நம்பர், ரேண்டமா ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்றதுக்கு ரேண்டம் அப்படின்னு ஒரு ப்ரொவைடர் ஹஷிகா அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. அந்த ப்ரொவைடரை நம்ம இங்க ஆட் பண்ணிக்குவோம். ஓகே. ப்ரொவைடர் பிளாக்ல நம்ம அந்த ப்ரொவைடரை ஆட் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அது ப்ரொவைடர் பண்ணிட்டா என்ன பண்ணும்? ஒரு ரிசோர்ஸ் பிளாக் வேணும் நமக்கு, ரைட்? ஸோ அதனால என்ன பண்ணுவோம்? ஒரு ரிசோர்ஸ் பிளாக்கை ஆட் பண்ணிக்குவோம். என்ன சொல்றோம்? ரேண்டம்ல நிறைய டைப் இருக்கு. ஓகே. ரேண்டம்ல வந்து பாஸ்வேர்டு இருக்கு, இன்டீஜர் இருக்கு, பூலியன் இருக்கு, நிறைய இருக்கு. அதுல நம்ம எடுத்துக்க டைப் வந்து ரேண்டம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப் எடுத்திருப்போம். அதுக்கு சும்மா ரேண்டம்னு பேர் கொடுத்துட்டோம். அது என்ன இருக்கணும்? 4 லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குது. வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்பெசிஃபிக்கா ஃபால்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பண்ண போறது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே போட முடியாது நேம்ல. அதனால அது என்ன பண்றோம்? ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதை ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டு இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஓகே இந்த ரேண்டம் லெட்டர் ஆட் ஆகி வரணும் எனக்கு. இப்போ நான் என்ன லோக்கல் வேல்யூ கொடுத்துருக்கணும்? லோக்கல் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்? எக்ஸாம்பிள் ரிசோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதோட சேர்த்து எனக்கு என்ன வரணும்? அந்த 4 லெட்டரும் எனக்கு இங்க சேர்ந்து வரணும். ஓகே. அது எப்படி பண்றது அப்படின்றதப்பா. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்தது டாலர், ஓகே, ஓப்பன் பரந்தஸ் அண்ட் க்ளோஸ். ஓகே, பண்ணியாச்சு. இதை ஒரு பிராக்கெட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு ஐஃபன் வேணும். ஓகே. இப்போ எனக்கு என்ன வேணும்? ரேண்டம் ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ணணும். அதுக்கு டாலர், ஓகே, ரேண்டம் ஸ்ட்ரிங். ஏன்னா நான் என்ன பண்றேன்? இந்த கிளியா இதோடல இருந்து எடுக்கிறேன். அப்ப இது எங்கேருந்து எடுக்கணும்? ரேண்டம், ஓகே, அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங், ஓகே அப்படின்னு போட்டு டாட் ரேண்டம். எதுல இருந்து எடுக்கணும்? இங்க இருந்து எடுக்கணும். அப்ப இதுக்கு பேர் என்ன? டாட் ரேண்டம். ஓகே. அப்புறம் என்ன வேணும் எனக்கு? டாட் ரேண்டம் டாட் ரிசல்ட். அதுல இருந்து வர்ற அவுட்புட் எனக்கு வேணும். ஓகே. ஸோ அதனால டாட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். டாட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? இது எனக்கு இங்க வந்துடுச்சு. இங்க எனக்கு ஏன் இன்வாலிட் கேரக்டர் வருதுன்னா, இது ரெண்டுமே இதுக்குள்ள இல்ல, பிரான்சஸ்குள்ள இல்ல. அதனால இந்த இடத்துல எனக்கு இன்வாலிட் கேரக்டர்னு வருது. ஓகே. இப்போ நான் பண்ணாலும் திரும்பவும் அதே தான் வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல போயிட்டு இதை மைனஸ் சிம்பிள்லாம் இல்லைங்கிறதுனால எப்படி பண்ணணும்? ஸோ லோக்கல் நேம்
ஒரு ஐஃபன், ஓகே, ரேண்டம் டாட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த நேமு, அதுக்கு அது இங்க என்ன 4 கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் இங்க ஆட் ஆகி எனக்கு இங்க வரணும். அதுக்கு தான் இது. ஓகே, இது எனக்கு வேணும். அதுக்காக ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணிட்டு, இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல எனக்கு என்ன வேணும், அதே ரேண்டம் நம்பர் எனக்கு ஆட் ஆகி வரணும். அப்ப என்ன பண்ணும், இங்கேயும் போயிட்டு நான் ஓப்பன், ஓகே, தென் டாலர் ஓப்பன் பிரான்சஸ் க்ளோஸ். ஓகே, இங்க எனக்கு என்ன வரக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் வரக்கூடாது, ரைட்? ஐஃபன் போட்டா வேலை செய்யாது. ரிசோர்ஸ் குரூப்ல ஐஃபன் வேலை செய்யும், இங்க ஐஃபன் வேலை செய்யாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இங்க போயிட்டு அதே இதை ரேண்டம் அப்படின்னு கொடுத்து ரேண்டம் டாட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியா வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ரேண்டம் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நான் ஈவன் தோ இங்க 2027 அப்படின்னு வச்சிருந்தாலும், ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படியே கிரியேட் பண்ணியிருந்தாலும் என்ன ஆகும், இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இது ரன் ஆகணும். ஓகே, சிடி lab 87, சாரி, வெளியில வரணுமா? ஓகே, இப்போ நான் பாருங்க, இங்க பார்க்கும்போது ரேண்டம் ப்ரொவைடரை ஃபிக்ஸ் பண்ணது, 2 ப்ரொவைடரை புல் பண்ணுது பாருங்க. முன்னாடி வந்து ஆல்வேஸ் 1 தான் இருந்திருக்கும், இப்போ 2 இருக்கும். இப்போ இங்க போய் பார்த்தோம்னா இந்த டாட் ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா அஜூர் ஆரம்னு ஒன்று இருக்கும், ரேண்டம்னு ஒன்று இருக்கும். 2 ப்ரொவைடரையும் புல் பண்ணிருக்கு. அந்த 2 ப்ரொவைடர் என்ன அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதுதான் அந்த இடத்துல நடக்கிறது. ஓகே, ஓ டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ணும், இப்போ வேல்யூவை பில் பண்ணிட்டு வந்து நமக்கு அந்த வேல்யூவை இப்போ காமிக்கணும். காமிக்கும் போது இந்த ரேண்டம் லெட்டர்ல 4 ரேண்டம் லெட்டரையும் பிக் பண்ணி அதை நமக்கு என்னவா இருக்கணும், நமக்கு நேம்ல அது ஆட் ஆகிருக்கணும். ஓகே, போய் பார்த்தீங்கன்னா இங்க ஓகே இருக்கா, டிஎஃப் லேண்ட் இருக்கா, ஆனா நமக்கு என்ன ஆகலை இன்னும், அந்த நேம்ல வந்து அந்த அக்கௌண்ட் நேம் ரேண்டம் லெட்டர் இன்னும் ஆட் ஆகலை. ஓகே, ஸோ இது ஆட் ஆகி நமக்கு வரணும். அப்போ ரேண்டம் ஸ்ட்ரிங் வந்து இங்க இருக்கு, அந்த ரேண்டம் ஸ்ட்ரிங் ஒன்லி நோ ஆஃப்டர் யூ அப்ளை. ஓகே, ஸோ இப்போ நான் போய் இந்த நேம் எடுத்துட்டு ஓகே அப்ளை ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ரேண்டம்லேயே நேம் எடுத்துக்கணும், ரேண்டமா அது கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற நேமா இருந்திருக்கு, அது இங்க வரக்கூடாது. வராம நமக்கு என்ன வரணும், புது நேம்ல எல்லாமே புதுசா கிரியேட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரேண்டம்ல இருக்கக்கூடிய நேம். ஸோ இந்த JQP P அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த நேம் தான் இப்போ நமக்கு ரேண்டம்ல இருக்குது. இது வந்து நமக்கு என்ன இருக்கணும், அப்பன்ல ஆட் ஆயிருக்கணும். நான் சொல்றது எல்லாமே ரியல் வேர்ல்டு சினாரியோ. நாளைக்கு நீங்க போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு அப்பெண்ட் பண்ணணும், அப்படி பண்ணணும்னா எப்படி பண்றதுங்கிறத கத்துக்கிறதா தான் 1 by 1 போறோம். ஓகே, இப்போ இது ரேண்டம் வந்துருச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் ஐஃபன் ரேண்டம், அந்த நம்பர் பிளஸ் உங்களுக்கு அந்த வேல்யூ. இப்போ நம்ம இங்க போயிட்டு போர்ட்டல்ல போய் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம போய் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, ரிசோர்சஸ், இங்க பாருங்க, அந்த ரிசோர்ஸோட பேர்ல JQPP அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் அந்த நேம் வந்திருக்கும். ஏன் வரல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு? ஓகே, செக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் அந்த நேம் வந்திருக்கணும். இங்க அது வரல, ஏதோ தப்பு நடந்திருக்கு இப்போ இங்க. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கா வந்து அந்த நேம் வந்து இங்க வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வரணும். ஏன் அந்த நேம் வரல அப்படின்னு தெரியல. அது வராதுக்கு காரணம் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் டிஎஃப் இது இங்க அதே தானே கொடுத்துருக்கோம். ஓகே, அப்புறம் ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால அந்த நேம் வந்து அதுக்கு மட்டும் வரல, பட் யூஸ்வலா அதே மாதிரி இப்போ நம்ம அதுக்கு ஆட் பண்ணோம்ல அதுவே வரணும். ஓகே, அதுதான் ரேண்டம் ஸ்ட்ரிங். சேவ் பண்ணலையா நான்? ஓ, ஸ்கிரிப்ட் அடிச்சுட்டு சேவ் பண்ணவே இல்லை. ஓகே, டெராஃபார்ம் டிஸ்ட்ராய்.
இந்த மாதிரி சில எரர் வரும். ஏன்னா நம்ம வந்து நான் என்ன பண்ணல, சேவ் பண்ணல ரிசோர்ஸ் குரூப்பை. சாரி, இந்த இது அடிச்சதுக்கு அப்புறம் சேவ் பண்ணானு எனக்கு தெரியல. நான் இங்க அன்சேவ்ல இருந்துச்சு பார்க்கும்போது. ஓகே, ஸோ அது கூட நடந்திருக்கலாம். இப்ப இல்லைன்னு சொல்லி பாருங்க. முன்னாடி இருந்துச்சா, இப்ப அந்த ரிசோர்ஸே இல்லடா அப்படிங்குது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். முன்னாடி நான் பண்ணது என்ன ஆகல, இங்க இடத்துல சேவ் ஆகல. அதனாலதான் அது வந்து உங்களுக்கு வரல. ஓகே, let me do that. லோவர் லெட்டர் கேக்குது. இப்ப இந்த ப்ராப்ளம் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு? இந்த இடத்துல என்ன சொல்லுது தெரியுதா உங்களுக்கு? யாருக்காவது புரியுதா? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கேபிட்டல் இருக்கும். என்னத்தினால கேபிட்டல் இருக்காங்க? ரேண்டம்ல ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கு, ரைட்? ஸோ அதனால ரேண்டம் ஸ்ட்ரிங் வரும்போது அது கேபிட்டலா வர்றதுனால ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல எல்லாமே என்னவா இருக்கணும்? ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். ஸோ அதனால நமக்கு என்ன இருக்குங்க, அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஓகே, அதையும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அங்க ஒரு வேலை இந்த மாதிரி ரேண்டமா வரும்போது, ஓகே, நான் இதை ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இப்போ ஒரு வேலை இந்த மாதிரி இங்க வரும்போது இப்போ நமக்கு வந்துச்சு இல்ல, அந்த எரர் இங்க வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஓகே, அப்படின்னா நாம இங்க போயிட்டு லோவா, ஓகே அப்படின்னு கொடுத்து ஓப்பன், then you close this guy. Okay, this is functions, right? So this is all the other functions in any programming language படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ லோவர் அப்பர் எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வந்து இதை வந்து ரிசோர்ஸ் குரூப்புக்கு பண்ணல. ஏன்னா அங்க எல்லாமே அப்பர் லோவர் எல்லாமே எடுத்துக்கும். ஆனா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல எடுக்காது. அதே நேரத்தில் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லயும் 24 கேரக்டருக்கு மேல போகக்கூடாது. அது வேலிடேஷன்ல பார்ப்போம். ஓகே, இப்போ போயிட்டு ஓகே டெராஃபார்ம் init பண்ணிட்டு ஓகே டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு பண்ணனா இப்போ எனக்கு ரிசல்ட்ல இப்போ தெரியும். ஓகே, அட்லீஸ்ட் வந்து எரர் இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணணும். திரும்ப ரன் பண்ணும்போது நமக்கு இப்போ என்ன வரக்கூடாது, லோவர் கேரக்டர் மீன் அப்பர்ல நமக்கு ரேண்டம் ஜென்ரேட் பண்ணாலும் நமக்கு அந்த எரர் வரக்கூடாது. ஓகே, பைஃபான் ஆட்டோ அப்ரூவ் போட்டா நமக்கு என்ன ரேண்டம் லெட்டர் ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. புதுசா ஏதாவது ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதே முன்னாடி வந்த ஜேக்யூபிபி அப்படி வராது, வேற ஏதாவது தான் வரும் இப்போ. ஸோ இப்போ வந்து NUPX 2 கேபிட்டல் லெட்டர் இருக்கு. ஓகே, இப்போ கண்டிப்பா இதுக்கு நமக்கு எரர் சொல்லணும். எரர் சொல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், லோவர் அப்படிங்கறது யூஸ் பண்ணிருக்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணும், அது லோவர் டெக்ஸ்டா மாத்திரும். ஓகேயா, இப்போ அந்த எரர் வராது. ஓகே, இப்போ கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ போயிட்டு நாம இங்க ஓகே சிம்பிளிஃபைடு வியூக்கு வந்துருச்சு. இப்போ போனோம்னா நமக்கு அந்த ரிசோர்ஸ் குரூப் இருக்கணும். ஓகே, so we are taking only baby step. Okay,
எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காகவும் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் ஒண்ணா எடுத்துட்டு போறோம். ஓகே. எவ்வளவு பேர் இந்த மாதிரி பண்ணி பார்த்திருக்கீங்க? ஆசிஃப் மீன் அவங்கள விட்டுருவோம். மத்தவங்கல யாராவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது உங்க ப்ரோக்ராமிங்ல படிச்ச இடத்துல? நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். போறேன். ஆனா ஒரு டவுட்டு. சொல்லுப்பா. அந்த லோயின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம்ல அப்ப அதுல நம்ம அதுக்கு பதில் அந்த இந்த ஸ்பெஷல் சீக்ரெட் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கீங்கல்ல, அது மாதிரி நம்ம கேபிட்டல் ஃபால்ஸ்னு கொடுத்தா ஒர்க் ஆகுதுனா? அது அதுல போய் பார்க்கணும் நம்ம. ஓகே, இங்க போயிட்டு நம்ம வந்து அப்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இப்படி கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த பிரச்சனை இங்கேயே சால்வ் ஆயிடும். ரைட்டா? நான் அப்படி கொடுத்தா ரிசோர்ஸ் குறிப்புக்கும் ஸ்மாலா தான் வரும், ஸ்டோரேஜ் ஸ்மாலா தான் வரும். ஆமா, எல்லாத்துக்குமே அது. ஏன்னா அங்கேயே ஃபால்ஸ் கொடுத்துட்டோம். அப்ப அங்கேயே என்ன பண்ணுவோம், அது ஒன்லி லோவர்ல மட்டும் தான் கொடுக்கும். ஆமா. ஓகே. 3